ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் சக்தி சரவணன். இது நம்முடைய எஸ்எஸ் சேனல். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது சீக்ரெட் சோதிடம் ஜூலை மாதத்துக்கான ராசி பலன்கள். நீங்கள் எந்த மாதிரி டைப்பு அஸ்ட்ராலஜியை நம்புறீங்க? ஓகே. அஸ்ட்ராலஜியில் நம்பரில் ரெண்டு டைப் இருக்குது. என்னென்னா ஒன்று விதிப்படி தான் நடக்கும். கிரகங்கள் என்ன சொல்லுதோ அதன்படி தான் நடக்கும். இந்த கிரகத்தை மீறி செயல்படுவதுன்றதெல்லாம் நடக்காத காரியம். ஸோ கிரகங்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கலாம். அவங்களுக்கு சில போல பரிகாரங்களை செய்யலாம், அவங்கள பிரீத்தி பண்ணலாம். ஸோ தட் நவகிரகங்கள் கூட அப்படி ஒத்துழைச்சோம்னா வாழ்க்கை அப்படி கொஞ்சம் அப்படி பார்த்து அழகாக கொண்டு போகலாம். இப்படி ஒரு ஐடியாலஜி. நம்ம வாழ்க்கை நம்ம கையில தான் இருக்கு. பின்னாடி என்னெல்லாம் நடக்கணும், எதெல்லாம் நம்ம அடையணும், நம்ம வாழ்க்கை எப்படியோ அமையணுன்றதெல்லாம் எங்கேயும் யாரும் இன்னும் முடிவெல்லாம் செய்யலை. இது ஃபியூச்சர்னே ஒன்று கிடையாது. இப்போ நம்ம செய்கிற செயல்ல இருந்து தான் எல்லாமே பில்டப் ஆகுது. ஸோ நம்ம வாழ்க்கையை எப்படி வழி நடத்தணும், வாழ்க்கையை எப்படி அமைச்சுக்கணும், நம்ம வாழ்க்கையில் நினச்சது எப்படி அடையணும், இதெல்லாம் நம்ம கண்ட்ரோலில் இருக்குது. நாம் செய்கிற செயலில் இருக்குது, நம்மளோட எண்ணங்களில் இருக்குது, நம்மளோட எனர்ஜியில் இருக்குது, நம்மளோட வைப்ரேஷனில் இருக்குது. நம்ம போடுற எண்ணங்கள் தான் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்குது. அப்போது இந்த ஜாதகம்லாம் தேவையில்லையா, நவகிரகங்கள்லாம் தேவையில்லையா, அப்புறம் இதுக்கு ராசி பலன்கள் பார்க்கணும் அப்படின்னா, நம்ம வாழ்க்கை நம்ம கையில் தான் இருக்குது, நம்ம எண்ணங்களில் இருக்குது. இந்த நவகிரகங்கள் இந்த எண்ணங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஒரு ஒரு ஃப்ளைட்டுக்கு ரெண்டு பைலட் இருப்பாங்க. ஒருத்தர் ஓட்டும்போது ஒருத்தர் ரெஸ்ட் எடுப்பார், அப்புறம் இவர் ஓட்டும்போது இவர் ரெஸ்ட் எடுப்பார். இல்லை, அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை நாம ஓட்டணும்னா நம்ம தான் பைலட்டு, நாம ஓட்டிக்கலாம். அப்போ ஜாதகம் ஒர்க் பண்ணாது. நம்ம டயர்டாக இருக்கோம்ப்பா, எனக்கு வண்டி ஓட்ட முடியல, நான் கொஞ்சம் ரெஸ்ட் விட்றேன், தூங்குறேன் அப்படின்னு நீங்கள் போனீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற பைலட் அவர் பார்த்துக்குவார். அந்த பக்கத்தில் இருக்கிற பைலட்டு தான் உங்களுடைய ஜாதகம். அதுதான் நவகிரகங்கள். ஸோ பொதுவாக நம்ம எதுக்கு பலன்கள் பார்க்குறோம் அப்படின்னா, நமக்கு ஃபேவரபுளாக பிளானட்ஸ் இருக்குன்னா பேசாமல் ஆட்டோ பைலட் அவங்ககிட்ட கொடுத்துடலாம். அவங்க நம்ம வாட்டுக்கு ஜாலியாக லைஃப்பை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம். லைஃப்பை நீ என்ன பண்ணாலும் லைஃப் நல்லா தான் இருக்கும், அது மேலே தான் போகும். பட் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இல்லை, ஆக்டிவிட்டீஸ் கொஞ்சம் சரியில்லைன்னு தெரிஞ்சால் செல்லம் நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுமா, வண்டியை நான் ஓட்டிக்கிறேன் அப்படின்னு ஃப்ளைட்டை நம்ம கண்ட்ரோலில் எடுத்துக்கலாம். நம்ம கண்ட்ரோலில் எடுக்கிறது, ஃப்ளைட்டை நம்ம கண்ட்ரோலில் எடுக்கிறதுன்றது என்னன்னா, வாழ்க்கையை நம்ம கண்ட்ரோலில் எடுக்கிறது, விச் இஸ் மைண்டை உங்கள் கண்ட்ரோலில் எடுக்கிறது. ஸோ நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கலாமா இல்லை பிளானட்ஸ் நம்ம விடலாமா அப்படின்னு என்ன முடிவு பண்ணுறதுக்கு இந்த மாத பலன்கள் நம்மளுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ அதனால் ஜூலை மாதத்துக்கான ராசி பலன்களை இந்த ஒரு ஆங்கிள் இருந்து நம்ம பார்ப்போம். இது ஃபுல் டீட்டெயில்டு ரிப்போர்ட் பலன்கள் கிடையாது. ஃபுல் பலன்கள் உங்களுக்கு வேணும்னா லக்னத்தை வச்சு பார்க்கணும், நட்சத்திரத்தை வச்சு பார்க்கணும், உங்கள் தசாபுத்தியை பார்க்கணும், உங்கள் ஜாதகத்தில் கோள்கள் எங்கெங்களை இருக்குன்னு பார்க்கணும். அதெல்லாம் வச்சு பார்த்தோம்னா நீங்கள் உங்களுக்கு எதை பற்றியெல்லாம் என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கோ எல்லாத்துக்கும் துல்லியமான ஆன்சரை பிடிக்கலாம். பட் அது பாசிபிலிட்டி இல்லை இல்லையா? அதுக்கு நீங்கள் ஒரு ஜோஷியர்கிட்ட போய் உட்காந்து அது வேற ப்ராசஸ். இங்கே நம்ம ஜென்ரலாக இப்படி நம்ம இங்கே என்ன பார்க்குறோன்னா வெறும் ராசியை மட்டும்தான் பேஸ் பண்ணி பார்க்குறோம். ஏன்னா ராசின்றது பொதுவாக நம்மளுடைய மைண்டை தான் அஃபெக்ட் பண்ணும். நவகிரகங்களும் நம்ம மைண்டை எப்படி அஃபெக்ட் பண்ண போகிறாங்கன்றது ராசியில் தெரிஞ்சிடும். நம்ம மூடு எப்படி இருக்க போகுதுன்றது தெரிஞ்சிடும். ஸோ அதனால தான் நம்ம அதை பார்க்குறோம். தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம மூடை கொஞ்சம் மாற்றிக்கலாம், மைண்டை கொஞ்சம் மாற்றிக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அதெல்லாம் வாய்ப்பு அமையும். ஸோ அதற்கு தான். ஸோ இது ஒரு ஜென்ரலான ப்ரிஸ்கிரிப்ஷன் தான். ஸோ இந்த ஜென்ரலாக அப்படி பார்த்துட்டு உங்களுடைய கவனம் எதில் இருக்கணும்னா, ஓகே இதெல்லாம் நடக்க போகுது, என் மூடு இப்படிலாம் இருக்க போகுதா, அப்போ அதுக்கு நான் இந்த மாதிரிலாம் வச்சுக்கிட்டு இந்த மாதத்தை இந்த மாதிரி இப்படி நான் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் ஓகே அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியாலஜி கிடைக்கும். அதற்காக தான். தவிர இன்னும் வரும் நாட்களில் ரொம்ப டீட்டெயில்டான ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்ப்போம். பயிற்சி பலன்களும் உங்கள் ராசிக்கு ரொம்ப நுட்பமாக ப்ளஸ் லா ஆஃப் அட்ராக்ஷன் சம்பந்தமாகவும் கூட, எப்படி எண்ணங்களை வச்சு இந்த கிரகம் இப்படி இப்படி இருந்ததுன்னா நீங்கள் எந்தெந்த மாதிரியான அஃபர்மேஷன்ஸ் பண்ணலாம், எந்தெந்த மாதிரியான விஷுவலைசேஷன்ஸ் பண்ணலாம், எந்தெந்த மாதிரியான பயிற்சிகளை பண்ணலாம், எந்தெந்த மாதிரியான ப்ரீத்திங் எக்ஸசைசஸ் பண்ணலாம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இன்னும் அடுத்தடுத்து வரும் பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்னடா இந்த பலன்களை முழுமையாக எடுத்துக்காதீங்க. இது ஒரு ரஃப்பான ஐடியா. இந்த ரஃப்பான ஐடியாவை வச்சுக்கிட்டு நீங்கள் அதை மேனேஜ் பண்ணணும். நீங்கள் அதை மெதுவாக இந்த நுட்பத்தை புரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும். அது உங்களுக்கு வரும். அந்த அடுத்தடுத்து நம்ம இன்னும் அப்படியே ஒரு 2-3 மாதம் நீங்கள் இந்த ராசி பலன்களை அப்படியே பார்த்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே இப்படித்தான் நம்ம மேனேஜ் பண்ணிக்கணும், உங்களுக்கு ஒரு ஐடியாலாம் கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ வரும். ஸோ மறக்காமல் வாங்க நம்ம பலன்களை பார்க்க ஆரம்பிக்கலாம். பலன்களை பார்ப்பதற்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் அமுத்திக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கிவ் மீ யுவர் சப்போர்ட்.
ஐ வில் ட்ரை டு கிவ் யூ மோர் நாலேஜ், மோர் இன்ஃபர்மேஷன் அபவுட் திஸ் அஸ்ட்ராலஜி. எனக்கு எனக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு இந்த ஜாதகத்தை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் எல்லாம் எடுத்து சொல்கிறேன். ஸோ தட் we both can grow. ஓகே, வாங்க இந்த மாதத்துக்கான ராசி பலன்களை பார்ப்போம். கன்னி ராசிக்கான ஜூலை மாதத்து பலன்கள். ஸோ உங்க ராசிக்கு பிளானட்ஸ் எல்லாம் எந்தெந்த பொசிஷன்ல இருக்கு அப்படின்னு பார்த்து வந்துடலாம். கன்னி ராசிக்கு கேது 1வது வீட்டில், சனி 6வது வீட்டில், ராகு 7வது வீட்டில், செவ்வாய் 8ஆம் வீட்டில், குரு 9ஆம் வீட்டில், சூரியனும் சுக்கிரனும் 10வது வீட்டில் அண்ட் புதன் 11வது வீட்டில். இந்த மாசத்தோடைய நடுவுல வந்து சூரியன், சுக்கிரன், செவ்வாய் இவங்கெல்லாம் அடுத்த வீட்டுக்கு பயிற்சி ஆகிறாங்க. ஸோ இதுதான் உங்களுடைய பிளானட்டோட பொசிஷன்ஸ். ஓகே, இது என்ன பலன்களை செய்ய போகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, கன்னி ராசிக்கு சூப்பரா இருக்கு டைம். எல்லா பிளானட்ஸும் அருமையான இடத்துல, முக்கியமான தலைங்கள் எல்லாமே 9, 10, 11 அருமையான இடத்துல இருக்காங்க. பாகியஸ்தானத்துல, தொழில்ஸ்தானத்துல, லாபஸ்தானத்துலன்னு முக்கியமான ஏரியாவில எல்லாம் அருமையா போய் உட்காந்துட்டாங்க. ஸோ தட் யுவர் லைஃப் இஸ் கோயிங் டு பி ஆசம். கன்னி ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கை நல்லா இருக்க போகுது. கெரியர் வைஸ் எடுத்துக்குவோம். நான் சொன்னது போல லாபஸ்தானத்துல, தொழில் ஸ்தானத்துல எல்லாமே பெரிய பெரிய ஆளுங்க. அதுவும் செவ்வாய் வந்து குரு கூட சேர போறாரு, குருமங்கள யோகம் வரப்போகுது. ஸோ சூப்பரா இருக்க போகுது. சூப்பரா இருக்க போகுதுன்னா, நீங்க வந்து உங்க லைஃப்ல அந்தந்த இடத்துல இருக்கணும். ஸோ இப்போ வந்து ஒரு இப்பதான் ஒருத்தன் காலேஜை முடிச்சுட்டு, ஒரு கன்னிராசி பையன் காலேஜை முடிச்சுட்டு இப்பதான் ஒரு 15,000 சம்பளத்துக்கு போறான். அவனுக்கு ஆஃபீஸ் இப்போ சூப்பரா இருக்கும். அவன் அந்த முதல்ல லைஃப்ல வந்து ஒரு வேலைக்கு போறோம், ஒரு ஆஃபீஸுக்கு போறோம், ஒரு 15,000 சம்பளம் வாங்குறோம். அந்த நான் மேன், நான் வந்து உழைக்கிறேன், நான் வந்து சம்பாதிக்கிறேன்ற அந்த இந்த மாதிரியான ஃபீல் எல்லாம் அப்படி நல்லா இருக்கும். ஸோ அவன் ரேஞ்சுக்கு அப்படி பிரைட்டா இருக்கும். சரி, யூ ஆர் ஒன் நல்ல மாசம் 1,00,000 ரூபா சம்பளம் வாங்குற மாதிரி நல்ல ஒரு ஐடில பெரிய லெவல்ல இருக்கீங்க அப்படின்னா, நான் உங்க ஆஃபீஸ்ல நீங்க ஒரு ப்ரமோஷனுக்கு இல்ல அப்ராடு, ஆஃப் ஷோர் அது இதெல்லாம் பிளான் பண்ணி வச்சிருப்பீங்களா, அதெல்லாம் கிளிக் ஆகும். அந்த மாதிரி யூஆர் அ பிஸ்னஸ் மேன் வச்சுக்கோமே, அடி பிச்சுக்கும், நிறைய லாபம் வரும், நிறைய தௌசண்ட்ஸ் அண்ட் லேக்ஸ் அண்ட் க்ரோர்ஸ் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் வரும். நீங்க எந்த ரேஞ்சோ, நீங்க யாரோ அதற்கு தகுந்தாற் போல உங்களுக்கு நல்ல பலன்கள் தான் காத்துக்கிட்டு இருக்கு கன்னிராசிக்கு. ஸோ ரிலேஷன்ஷிப் எடுத்துக்கிட்டோம்னாலும் குருமங்கள யோகம் வந்த உடனே லவ் கிவெல்லாம் சும்மா பிச்சுக்கும். கப்புள்ஸ் நடுவில் அந்யோன்யம் எல்லாம் டெவலப் ஆகும். அதான் கெரியர் நல்லா இருக்கு, ஜாப் நல்லா இருக்கு, ஃபினான்ஷியல் விஷயங்கள்லாம் நல்லா இருக்குனாலே ரிலேஷன்ஷிப்பும் நல்லா தான் இருக்கும். அதுவும் செவ்வாயும் குருவும் சேர்ந்ததுனால நல்ல ரொமான்ஸ் இருக்கும், நல்ல திருப்தியான ஒரு இல்லறம் உங்களுக்கு இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும். நெகட்டிவ்னா அப்ப கன்னிராசிக்கு ஒண்ணுமே இல்லையானா 2 விஷயங்களும் சொல்லலாம். ஒண்ணு வந்து உங்க ராசிலேயே கேது இருக்காரு. ஸோ தட் அவர் வந்து சிந்திடா, வாழ்க்கைய பத்தி சிந்திச்சு நீ என்ன பண்ணிட்டு இருக்க, ஏது பண்ணிட்டு இருக்க, அடுத்தவங்களை பத்தி சிந்தி, உன்னை பத்தி சிந்தி அப்படின்னு உங்களை சிந்திக்க வச்சு, உங்களை ஒரு பிலாசபி தத்துவ ரீதியா உங்களை எப்படியா சிந்திக்க வச்சு கன்ஃபியூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அதுதான் கேதுவோட வேலை. கேதுவோட வேலையை உங்களை சிந்திக்க வச்சு ஆமா இல்லன்னு உங்களுக்கு ஒரு ஞானத்தை கொடுப்பான். அதுதான் அவனோட வேலை. அதனால அவன் ராசியில இருக்கிறதுனால உங்களை நிறைய சிந்திக்க வைப்பான். உங்க கெரியரை பத்தி சிந்திக்க வைப்பான், உங்களை பத்தி சிந்திக்க வைப்பான், உங்க ஹெல்த்தை பத்தி சிந்திக்க வைப்பான், உங்க ஃப்ரெண்ட்ஸை பத்தி சிந்திக்க வைப்பான், ரிலேஷன்ஷிப்பை பத்தி சிந்திக்க வைப்பான், ஃபேமிலி பத்தி சிந்திக்க வைப்பான், ஃபியூச்சரை பத்தி சிந்திக்க வைப்பான். இப்படிலாம் சிந்திக்கும் பொழுது இதுல ஏதாவது ஒரு விஷயத்துல நெகட்டிவா நீங்க ஆட்பட்டுட்டீங்கன்னா சிக்கனைய அவனை வச்சு செய்வாங்க. இப்போ உங்க ஹெல்த்தை பத்தி சிந்திக்கும் போது ஹெல்த்தே சரியில்லை, அப்பப்போ அந்த இடுப்பு வலியும் அந்த இது உடம்பு வேற வெயிட்டு போட்டு இப்படின்னு எதையாவது நீ புலம்ப ஆரம்பிச்ச அதை பிடிச்சிரும் இந்த கேது. அப்படியே புலம்பி 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 கடைசியில வாழ்றதே வாழ்க்கையே அந்த ரேஞ்சுக்கு உங்களை கன்ஃபியூஸ் பண்ணி தாட்ஸை ஓட விட்டு கன்ஃபியூஸ் பண்ணி உட்கார வச்சிரும். கேதோ அதை ட்ரை பண்ணுவாரு. ஸோ அந்த மாதிரியான சிந்தனைகள் வந்தா கொஞ்சம் உஷாராயிடுங்க. ரிலாக்ஸ் வாழ்க்கை நல்லா இருக்கு அப்படின்னு மைண்டை மாத்திக்கோங்க, அவ்வளவுதான். மற்றபடி 2வது நெகட்டிவான விஷயம் என்னன்னா, 6ல சனி மறைவு. சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸ் நடக்க வாய்ப்பு இருக்கு, காலில் அடிப்பட வாய்ப்பு இருக்கு, விரல்கள்ல அடிப்பட வாய்ப்பு இருக்கு.
சின்ன சின்ன சிராய்ப்பு, சின்ன அடி, சின்ன லெகமெண்ட் ஃப்ராக்சர், ஒரு சின்ன சின்ன லாஸ், ஒரு சின்ன இந்த மாதிரியான ஹெல்த்தில் இந்த மாதிரியான விஷயங்கள் வர வாய்ப்பு இருக்கு. ஒரு ஹெல்த்துலலாம் நீங்கள் உடம்பு நல்லா பார்த்துக்கிறீங்க, உடம்பு அக்கறையாக பார்த்துக்கிறீங்க, கவனமாக இருக்கீங்க, உங்களை அந்த ஏரியாவில் உங்களை டச் பண்ண முடியாது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா சின்ன சின்ன லாசஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. லைக் நீங்கள் ஆசையாக வாங்கின ஐஃபோனை டேபிள்லேருந்து இப்படி எடுக்கலாங்கும் போது அது துவக்குன்னு தலைகீழாக கீழே விழுந்து ஸ்க்ராட்ச் கார்டில் ஏதாவது ஸ்க்ராட்ச் நடக்க வாய்ப்பு இருக்கலாம். ஒரு வண்டியை ஓட்டிட்டு போகும்போது காரை தெரியாமல் அப்படி இப்படி திறந்தேன், அது அப்படியே அந்த செவுத்துல இடிச்சு ஒரு சின்ன டென்ட் விழுக அப்படி அப்படி வாய்ப்பு இருக்கலாம். இந்த மாதிரி இந்த சனி 6ஆம் இடத்த சனி ஏதாவது ஒரு குட்டி ஐயோ இப்படி ஆயிப்போச்சு அப்படின்னு நீ புலம்பணும் மச்சான், அதுக்கு எதையாவது நான் உன்னை செஞ்சு விடவா அப்படிங்கிறதுக்கு ட்ரை பண்ணுவார். ஸோ மற்றபடி இந்த 2 கேது உங்களை எதையாவது சிந்திக்க ட்ரை பண்ணுவார். சனி உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்க, கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுள்னஸ் கொடுக்க ட்ரை பண்ணுவார். இந்த 2 பேரை தவிர மொத்தம் அத்தனை கிரகங்களும் அருமையான இடத்துல சூப்பராக உங்களுக்கு ஜாமுன்னு இருக்கு. ஸோ உங்கள் லைஃப்பில் கெரியராக இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், சக்ஸஸாக இருக்கட்டும், வாட் எவர் யுவர் கோல்ஸ் ஆர், ஓவரால் எவ்ரி திங் இஸ் ஆசம். ஸோ இந்த மாதத்தை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். ஹாவ் அ பியூட்டிஃபுல் மந்த்.